Hi friends, welcome to my channel Priya Vlogs. Red capsicum chutney தான் பார்க்க போறோம். கொஞ்சமா ஆயில் ஊத்திட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனது ஒரு ஸ்பூன் கருப்பு உளுந்து மூணு காஞ்ச மிளகாய் 15 சின்ன வெங்காயம் வந்து பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு வந்து நல்லா ரெட்டாக ஆகணும், ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகிடுது. 15 சின்ன வெங்காயம் பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் இப்பயே ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் ஆனியன் கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகும். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பூண்டு போடணும். ஒரு 10 பல் பூண்டு, அதுவும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே நல்லா ரா ஸ்மெல் போகணும். உங்களுக்கு ரெட் சில்லி வேண்டான்னு சொன்னால் பவுடர் கூட போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் 3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது ரா ஸ்மெல் போக நல்லா குக் பண்ணணும். டொமேட்டோ வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு குக் ஆகணும். டொமேட்டோ நல்லா ஃபைனாக குக் ஆகிடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் ரெட் கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபைனாக. அதை ஆட் பண்ணிக்கலாம். இட்லி தோசைக்கெல்லாம் பெஸ்ட் காம்பினேஷன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஜென்ரலாக கேப்சிகமில் வந்து கிரேவியில் போடுவோம், சாம்பார். அது ஃபஸ்ட் டைம் நான் சட்னி ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா சுருள வதங்கணும். தோலெல்லாம் நல்லா ஷ்ரிங்க் ஆகணும். ராஸ்மெல் போனதுக்கப்புறம் அரைக்க வேண்டியது. ஃபைனாக அரைச்சிட்டு ஒரு சின்ன தாளி போட்டுக்கலாம். ராஸ்மெல் போக நல்லா குக் பண்ணிவிட்டு நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ஃபைனாக அரைக்கணும். கேப்சிகம்லாம் சீக்கிரம் குக் ஆகிடும். நம்ம ரெட் கேப்சிகம் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு தாளிப்பு மட்டும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆயில், கடுகு, உளுத்தம்பருப்பு.
கடுகு நல்லா வெடிச்சிட்டு இப்போது சட்னியில் தாளி போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை. நம்ம ரெட் கேப்சிகம் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரெட் கேப்சிகம் ரெடி, சட்னி ரெடி, ரெட் கேப்சிகம் சட்னி ரெடி.